ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன் எஸ்கே சேனல். நாம் இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான எம்மியான ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். நான் அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பே லீஃப், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து நல்லா இதை பொரிய விட்டுக்கணும். இது நம்ம வெஜ் புலாவ் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், ஸ்பெஷல் கொடுத்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு தான். இதில் 2 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்ல பொன்னிறமாக வதங்கணும்னுலாம் இல்லை, லைட் பிங்க் ஷேட் கிடச்சிச்சுனாலே போதும். ஏன்னா நம்ம இது எதையுமே கலர் வர விடாமட்டால் தான் உங்களுக்கு பார்க்குறக்கு புலாவ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி முற்றிலும் ஆப்ஷன் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு லைட்டான ஒரு புளிப்புத்தன்மை வரணுங்கிறக்காக தான் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி அதனால தான் நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணல, அதாவது முன்னாடியே போட்டுக்காமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கிறேன். இல்லை ஒரு கேரட்டு, கொஞ்சம் பட்டாணி, இல்லை உங்கள்கிட்ட பீன்ஸு, அப்புறம் காலிஃப்ளவர், இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, அதாவது கலர் சேஞ்ச் ஆகாத, கலர் கொடுக்காத வெஜிடபிள்ஸ், அதாவது பீட்ரூட்டு இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கலர் மாறிடும் நம்மளோட ஃபுட்டே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரிக்கே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஏன்னா நம்ம இந்த காய்கறி நம்ம இதில் தான் குக் ஆகும். நமக்கு இது ஈஸியாகவும் குக் ஆகிடும். ஸோ 2 தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். இந்த பச்சை மிளகாவோட காரம் இந்த ஃபுட்டுக்கு எப்படின்னா, காரம் அவ்வளோக்கு இருக்காது, நம்மளோட மைல்டான ஒரு காரம் தான். ஸோ 2, 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அப்புறம் ஒரு அரை பிடி மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நிறையா இருந்துச்சுன்னா பார்க்குறக்கு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த வெஜிடபிள்ஸ்க்கான உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா ஃப்ளேவரிங்காக இருக்கும். நான் இதை ஒரு 2 செகண்ட் குக் பண்ண விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. நல்லா வதங்கட்டும் இதுவும். இதில் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த மாதிரி எந்த ஐட்டமுமே சேர்த்த மாட்டோம். கரம் மசாலா எதுவுமே சேர்த்த மாட்டோம். அதுக்கு தான் நம்ம முன்னாடி ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிட்டோம். ஸோ அதனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு நான் இப்போ தண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன். ஆக்சுவலி தண்ணிக்கு பதிலாக நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 கப் அரிசியை நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஊறிடுச்சு. நம்ம இப்போ இதை கழுகி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இது சாப்பாட்டை உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்க வைக்கும். அதுக்கு தான் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். இப்போ தயிர் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இதில் 2 கப்பு ரைஸ் சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு 3லேருந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த கப்பில் எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிளாஸில் தான் நான் ரைஸ் எடுத்துருக்கேன். 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 1/4 கப்பு, ஒரு 1க்கு 1 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கொதி வரணும். கொதி வர அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. நமக்கு காரம் வராது. உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். இதுக்கு பதிலாக தான் நான் சொன்னது, தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கொதிக்க விடக்கூடாது. நம்ம ஓரளவுக்கு லைட்டாக நுரப்பங்குன அந்த அளவுக்கு வரும்போதே நீங்கள் ரைஸு போட்டுறணும். தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் இது நம்ம தண்ணிங்கிறங்காட்டிக்கு நல்லா கொதிக்க விடுறோம். நான் உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு செக் பண்ணி எனக்கு தேவையான உப்பை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்களும் பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு புளிப்பு இதில் வேணும்னா கொஞ்சம் கூடி லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு தயிரோடதும் அந்த இது கரெக்டாக இருந்தங்காட்டிக்கு நான் விட்டுட்டேன். தக்காளி சேர்த்தங்காட்டிக்கு இப்போ நான் அரிசியை நல்லா வடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்க போகிறேன்.
அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம போட்டு ரொம்ப கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி மைல்டாக இதை வந்து இப்படி தான் இலக்கி விடணும். அடியோட விட்டு இலக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து ரைஸ் உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்த ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஒரு 2 டைம் இந்த மாதிரி தண்ணி இருக்கும். அப்புறமா நல்லா இது ஓரளவுக்கு வத்தி வரும்போது நம்ம இதை வந்து தம் போட்டுறணும். இது நல்லா ட்ரை ஆன பிறகு தம் போடாதீங்க. ஓரளவுக்கு இருக்கும்போது, அதாவது ஒரு 60% இந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் தம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வீணா போன இது இருக்கு இல்லைங்களா, தோசை தவா, அதை கீழே வச்சுட்டு, அதாவது ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தண்ணி, அதாவது சூடான தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டிலேயே தம் போடுறது வந்து ஈஸியாக முடிஞ்சுக்கும். நம்ம வந்து விறகடுப்பில் செய்கிறதா இருந்தானா அந்த இது இருக்கு இல்லைங்களா, கனல், அதை தூக்கி நம்ம வைப்போம். நான் இந்த மெத்தட் தான் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் தண்ணியை எடுத்துட்டு இப்போ பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக தண்ணியெல்லாம் வடிஞ்சு எவ்வளோ சூப்பராக நம்ம புலாவ் இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக வெந்திருக்கு. அதே மாதிரி அந்த ரைஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து உடையலை, அவ்வளோ நல்ல உதிரியாக இருக்குது. கிளறும்போது கொஞ்சம் பார்த்து கிளறிக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு தான் தண்ணி இருக்குது. இதுவும் வத்தினையுமே நம்ம சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ எம்மியாக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா. பாருங்கள், ரைஸ் கூட எப்படி நீளமாக இருக்குது, அப்படியே இருக்குது. ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. நான் இதை ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இதை இறக்கிக்க போகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. உங்களோட ரைஸை பொறுத்து தான் நம்மளோட தம் டைமு, அப்புறம் தண்ணியோட லெவல் எல்லாமே நீங்கள் வாங்குகிற ரைஸ் பொறுத்த வரைக்கும் தான். இப்போ நான் இது ஒரு 5 நிமிஷம் விட்டுக்க போகிறேன் இது தம்லேயே. இப்போ நம்ம புலாவ் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலரு எந்த கலருமே அதில் இதாகாமல் ஒயிட் கலரில் அங்கங்கே நம்மளோட வெஜிடபிள்ஸோட கலர் தெரிஞ்சு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லையே புலாவாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. இது நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கான சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன இது பண்ணணுங்க, கலவை. அதாவது என்னென்னா, தக்காளி ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிடி மல்லி இலை, இதை வந்து அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஆயில் ஹீட் பண்ணிட்டோம் இல்லையா, அதில் 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து வதக்கிட்டு, ஒரு பெரிய வெங்காயம், அதாவது பெருசாக இருந்தால் பெரிய வெங்காயம் 1 போதும், இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் போட்டு இதை வந்து நல்லா வதங்கணுங்க. அதாவது ப்ரௌன் வரணும், நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிரேவியோட கலர் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவி வந்து உங்களுக்கு ஈவன் சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். புலாவுக்கும் நல்லாயிருக்கும். எந்த ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் பண்ணுறீங்கனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட், அதாவது தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இதுலேயும் இந்த பச்சை வாசனை போகணும். நம்ம சேர்த்த அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி அரைச்சி நம்ம விடுறதுல வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நம்மளோட மல்லித்தழையோட ஃப்ளேவரு, இந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நார்மல் நம்ம சில்லி பொடி இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறிக்கோங்க. இதில் பச்சை வாசனை நல்லா போகணும் உங்களுக்கு. அதே மாதிரி இதுதான் இந்த நம்ம ஆயிலி இது எல்லாம் வதக்குறங்காட்டிக்கு நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இதை நல்லா வதக்கி எண்ணெய் பிரியிற ஸ்டேஜ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கிரேவி. இதில் நான் கொஞ்சமாக வந்து நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஹோல் ஸ்பைசஸோட இது பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் கரம் மசால் கூடவே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறங்காட்டிக்கு இது சேர்த்துக்கிட்டேன். இப்போது நான் வந்து கொஞ்சம் மல்லி இலை, புதினா, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கிட்டேன்.
நல்லா இதை வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா வந்து நீங்கள் வெங்காயம் வதங்குது பாருங்கள், அப்பயே சேர்த்துக்கலாம். நான் மறந்தங்காட்டிக்கு இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கின பிறகு ஒரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா குக் ஆகணும். உங்களுக்கு இது பார்க்குறக்கே தெரியும், கொஞ்சம் கட்டி கொடுக்குற தன்மை ஆகும்போது நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு நம்மளோட கிரேவி. இப்போ உப்பு, காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு 6 முட்டையை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி அதாவது வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5, 6 முட்டையை எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 4 பேத்துக்கு இருக்கிறது தான் நான் அளவு தான் சொல்கிறேன். உங்களுக்கு அதிகமான ஆட்கள் இருந்தாங்கன்னா, முட்டையோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்க்குற இன்க்ரீடியண்ட்டோட அளவு எல்லாமே மாறுபடும். ஸோ இது வந்து ஒரு 4 பேத்துக்கு ஒரு 5லேருந்து 6 முட்டையோட அளவுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அதாவது குருமிளகு பொடி வந்து இன்ஸ்டன்ட் அப்போவே நம்ம வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளோடது வந்து நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ரொம்ப நல்லா தளபலன்னு கொதிக்க விடாதீங்க. அதாவது மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே அடுப்பில் வைக்கக்கூடாது. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொதிச்சிருச்சு, நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இதை ஒரு கிளறி இதில் வந்து கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சமாக கரம் மசால் சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறது எதுக்குன்னா, ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும். அதே சமயம் ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த கரம் மசால் பொடி வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கறி குழம்பு இந்த மாதிரி எது செய்யும்போதும் இறக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி கரம் மசால் விட்டு சேர்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். பாருங்கள், எவ்வளோ உதிரியாக நம்மளோட சூப்பரான புலாவ் இவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரைஸ் உடையாமல் நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு இப்படி தான் நான் பேக் பண்ணிக்குவேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, அளவுகள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் இதுவும் பேக் பண்ணிட்டேன், முட்டையும் பேக் பண்ணிட்டேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா. அவ்வளோதாங்க, சுட சுட நம்ம புலாவும் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ.